என் மேலே சந்தைக்கு பாரியா தேவா? நட்புனா நான் தெரியுமா உனக்கு? நண்பனா நான் தெரியுமா உனக்கு? சூர்யானா நான் தெரியுமா உனக்கு? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா. அப்பாவுக்கு வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். அவருக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் அவர் சக்ஸஸ் ஆகலை. எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும். நான் வந்துட்டு ஸ்டேஜில் பாடும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்ரிஷியேஷன் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு பாட்டு நான் பாட்டுன்னு போய் உட்காந்துப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரில, அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபெயிலியர் தான் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு. நான் இப்போ சரிகமாபாக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருக்கு நான் நினைக்கிறேன். அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாடுறேன், ஃபுல்லாக தொண்டை கட்டி எனக்கு பாடவே முடியல என்னால். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ பாடிட்டாங்கன்னா பயமாயிடுச்சுக்கா எனக்கு மார்னிங் வந்துட்டு தொண்டை அப்படி அந்த ஹை பாடுறேன் போகவே மாட்டேங்குது எனக்கு. யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணு நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்ன தேடுது, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய ஒர்க். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. எக்ஸ்பெக்ட் பண்ணல செகண்ட் ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னு. வாங்கினதில் ஹாப்பி. உங்களுக்கு எதாவது லைட்டாக சோகம் இருப்பாச்சா? நம்ம இல்லை அப்படியா? எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து? அவங்க வந்து அழுதுட்டாங்க, எப்போவுமே அழுதுருவாங்க, அதே மாதிரி அழுதுட்டாங்க, அந்த எமோஷன் ஆகிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட இழப்பு வந்து ஹோல் இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஃபேன்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. ஸோ அவருடைய பாடல்கள் ஏதாவது அவருக்காக எதாவது ட்ரிபியூட் பண்ண முடியுமா? தத்தி தவளும் தங்கச்சி விட பொங்கி பெருகும் சங்கத்தமிழ, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்ன தேடுது, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே, அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் தவிச்சேனே, அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் தவிச்சேனே, கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. ஸோ மோர் தென் சிங்கிங், நீங்கள் எல்லாம் நல்லா பாடுவீங்க, நல்லா மியூசிக்லாம் வந்து வாசிப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோர் தென் சிங்கிங் அப்புறம் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு விஷயங்கள். ஃபுட்பால் எதனால உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும்? தெரியலையா? எனக்கு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நான் ஆக்சுவலி எல்லாமே ஆடுவேன் நான். ஆனால் எனக்கு எப்படி ஃபுட்பால் எனக்கு வந்துட்டு பிடிச்சதுன்னு தெரில எனக்கு. ஸோ ஃபுட்பாலில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் யார்? ரொனால்டோ. ஸோ உங்களை வந்து லைக் இந்த சரிகமா பார்த்து நிறைய ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஜட்ஜஸ், அவங்ககிட்ட ஒரு விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு எல்லா ஜட்ஜஸும் பிடிக்கும், ஆனால் எனக்கு சைந்தவி மேம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஜட்ஜஸும் சொல்கிற கமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்துட்டாமா. சரி, உங்கள் கண்டஸ்டன்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயம், ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுப்போம் இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது? நான் தான் அவங்களை சேஞ்ச் பண்ணி விட்டேன். அப்படியா? அவங்க என்ன சேஞ்ச் பண்ணல, அதான்க்கா ஜாலியாக இருப்போம். அது வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக எல்லாருமே இருப்போம்,
ஃப்ரெண்டாக இருப்போம். ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடும், உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த சீசனில் ஃபுல்லாக. எனக்கு உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு சாங் இருக்கும்ல, அது ஏதாவது லைக் எதாவது பாடி காமிக்க முடியுமா? ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட, ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. வாவ், அமேசிங் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சைந்தவி மேம் கூட பாடினேன், அதுவும் ஒரு காரணம். ஸோ எல்லாருக்குமே வந்து லைக் காம்ப்ளிமெண்ட் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கோ, அதே சேமாக வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா? பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு கைடன்ஸ் அப்பா அம்மா இருப்பாங்க அஃப்கோர்ஸ், பட் ஸ்டில் இருந்தாலும் நம்மளுக்குள்ள தோணும்ல, சே ஏன்டா அப்படி பண்ணுறாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வராது, வந்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன். அப்படி எப்படி அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு? கண்டுக்க மாட்டேன் தெரியலையா? அது அதை பார்க்க மாட்டேன்க்கா நான் ஆக்சுவலி. வந்ததுன்னா சரி ஓகே. ஸோ வந்து 2023 வந்து முடிய போகுது இல்லையா? இந்த 23யோட பெஸ்ட் சாங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அது வந்து கைண்ட் ஆஃப் மேஷ் அப் மாதிரி நம்ம பண்ணலாமா? வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலே, நெஞ்சமே நெஞ்சமே குஞ்சிய சொல்லுது ஆ ரீரோ, பக்கவாணியும் நானும் அப்பதான் வாழ தோணும், நிரா நிரா நீ என் நிரா, திரா திரா நீ என் திரா. வாவ், அமேசிங் ப்ரோ, சூப்பராக இருந்தது, செம்மையாக பாடினீங்க. சரி, நேரில் வந்து என்ன பேசியிருப்பாங்கல்ல தம்பி இந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட்டாக உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா? நேரில் வந்து என்கிட்ட யாரும் இது வரைக்கும் பேசுனது இல்லைக்கா, எங்கள் அப்பாட்ட தான் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? அதான் தெரில. அது இல்லை, அதான் நீங்கள் வந்துட்டு ருத்ரேஷோட அப்பாவா, நல்லா பாடுறான், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? அவங்க அப்பா வந்து சொன்னார், லைக் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி 2019 எல்லாருமே இருக்கும் போது நான் வந்து இந்த ஃபீல்டை விடாமல் அவ்வளோ பேஷனேட்டாக வந்து இருந்தாங்க அப்படின்னு. உங்கள் ஃபேமிலி தான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும்ல, எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்டாக இருந்துச்சு? எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க, அப்பவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் கொரோனா டைம், அந்த டைமில் வந்துட்டு எதுவுமே இல்லை, ஒரு கச்சேரி கூட வரல இப்போ வரைக்கும். அந்த 2019 2023 அந்த இது முடிகிற வரைக்கும் வந்துட்டு ஒரு கச்சேரியும் வரல. ஆனால் அவர் வந்துட்டு அதுக்காக ஒரு கிளாஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டார். அவர் கச்சேரி வந்துட்டு வரலன்னொன்னே ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் ஆரம்பித்து அங்கே வந்துட்டு பண்ணார். ஆனால் அங்கேயும் வந்துட்டு இப்படி இப்படி தான் இருந்தது. ஆனால் நான் இந்த ஷோ போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. ஓகே, நீ சின்ன வயசில் போய் பார்த்துருக்கீங்களா அப்பா கச்சேரிலாம்? லைக் எப்படி போவேங்க்கா, சில கச்சேரிஸ்லாம் போவேன், நானும் போய் பாடுவேன், ஒரு 2 பாட்டு பாடுவேன். உங்கள் அப்பாவுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் போய் நேரில் போய் பார்த்துருப்பீங்க, அவர் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்ல, அதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா உங்களால்? அப்பாவுக்கு வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். அவருக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் அவர் சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும். நான் வந்துட்டு ஸ்டேஜில் பாடும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்ரிஷியேஷன் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு பாட்டு பாட்டி நான் பாட்டுன்னு போய் உட்காந்துப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரில, அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபெயிலியர் தான் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு. நான் இப்போ சரிகமாபாக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, சூப்பர் ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? உங்களை பர்சனலாக ஃபேவரட் எப்படி சொல்கிறது, ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் பண்ண ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்குது, ஆனால் நான் அதை அவ்வளோவா வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்க்கா, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இருந்தாலும் நான் பாடினேன், அதுக்கு வந்து எப்படி இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் வந்துட்டு தூங்கும்போது வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேர்த்துருச்சு, பார்த்தா ஏசி வந்துட்டு கம்மியாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பில் ஏசி 16 வச்சு விட்டேன். 16 வச்சு நான் பாட்டுன்னு தூங்கிட்டேன். அந்த ஏசி அப்படியே என் மூஞ்சில் அடித்து அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாடுறேன், ஃபுல்லாக தொண்டை கட்டி என்னை பாடவே முடியல என்னால். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜூரியில் ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க, நான் இந்த மாதிரி தொண்டை கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எனக்கு எடுத்து அதை கொடுத்துட்டு ஒரு 1/2 hour பேசாமல் இரு, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுடு தண்ணிலாம் குடிச்சு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ பாடிட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக நீங்கள் அழுதெல்லாம் கூட செஞ்சீங்க இல்லையா? எனக்கு அது பயமாயிடுச்சுக்கா. எனக்கு மார்னிங் வந்துட்டு தொண்டை அப்படி அந்த ஹை பாடுறேன் போகவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி சரியாச்சுன்னு தெரில, எப்படி பாடணும் தெரில. கண்டிப்பாக அது ஒரு மேஜிக் தான் இல்லையா?
சூப்பர் ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம்னா நீங்கள் நிறைய பேர் ஒரு வாய்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். ஸோ அவருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு எங்களுக்காக பாடிக்க முடியுமா? பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீழும் இல்லையா. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். வாவ், அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. சரி, நீங்கள் எல்லாமே தெரியும், லைக் நீங்கள் சிங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஃபேமிலி எல்லாருமே வந்து சிங்கிங்கில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஓகே நம்மளுக்கு இந்த லைக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? நீங்கள் எப்போ அதை ஃபீல் பண்ணீங்க? எனக்கு சிங்கிங் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைனே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. நான் அந்த இதுக்கு சிங்கிங்க்கு வருவேனானே எனக்கு தெரில. எனக்கு வந்துட்டு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், ஃபுட்பால் அந்த இதுலேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா தான் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் போய் செலக்ட் ஆகி அப்படி வந்தது தான் வந்துட்டு சிங்கிங். ஓகே, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சூப்பராக இப்போ பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். சில லைக் மூவிஸோடைய டைலாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்க்கலாமா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. நல்லா இருந்துச்சா? சூப்பர். என் மேலே சந்தைக்கு பாரியா தேவா. நட்புனா நான் தெரியுமா உனக்கு, நண்பனா நான் தெரியுமா உனக்கு, சூர்யானா நான் தெரியுமா உனக்கு. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், எடுத்துக்கோ. அமேசிங் ப்ரோ, சூப்பராக இருந்தது. நீங்கள் சிங்கிங் மட்டும் தான் அது பெஸ்ட்டாக பண்ணீங்கன்னு நினச்சா பார்த்தா ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறீங்களா? நிறையா இருக்குக்கா, நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2024 சூப்பராக இருக்கும். வாவ், அமேசிங். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசினது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.